ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையை, குடும்பம் என்பது குருவிக்கூடு மாதிரி. அதை அழகாக்குவதும் அழிப்பதும் விட்டு கொடுத்து போவதில்தான் இருக்கிறது. ஒரு பிரச்சனையை கஷ்டப்பட்டு தீர்த்தால் 10 பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது. என்னடா வாழ்க்கை என்று எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள். இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. நிலையில்லாத இந்த உலகினில் உனது துயர் மட்டும் நிலையானதா என்ன? இதுவும் கடந்து போகும். விழுந்தாலும் எழுந்திரு. அப்போதுதான் நீ கீழே விழ வேண்டும் என்று யார் யார் எல்லாம் காத்திருந்தார்கள் என்றும், உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவர்கள் யார் யார் என்றும் உனக்கு தெரிய வரும். இதுவரை நீ சந்தித்த கடினமான சூழ்நிலைகளால் இப்போது உன்னால் யார் நல்லவர் கெட்டவர் என்று பகுத்தறிய முடியும். ஆனால் இதற்கு முன்னால் நீ அப்படி இல்லை. எல்லோரும் உன்னை போலவே நல்லவர்கள் என்று நம்பியிருந்தாய். ஆனால் இப்போது ஒருவேளை இந்த மோசமான சூழ்நிலை உன் வாழ்வில் வராமல் இருந்தால் உனக்கு இந்த பகுத்தறியும் குணம் கிடைத்திருக்காது. சரிதானே பிள்ளையே? என்னதான் நீ ஓடி ஓடி உன் குடும்பத்திற்காக உழைத்தாலும் அவர்கள் உன்னை ஒரு பொருட்டாகவே கூட மதிப்பதில்லை. வயதான பின்பு உடல், தசை, நாடி, நரம்பு என்று அனைத்தும் களைத்து போன பின்பு இறைவனை தேடுவதல்ல ஆன்மீகம். இளம் வயதிலேயே ஆன்மீகத்தோடு வாழும்போது உன் வாழ்வில் யார் வந்தாலும் யார் போனாலும் யார் பேசினாலும் யார் பேசாவிட்டாலும் கவலை உனக்கெதற்கு? என் மீது கொண்ட பக்தியால் உன்னை கைகளை பிடித்து கொண்டு இந்த மோசமான மனிதர்களின் நடுவில் நீ இருந்தாலும் வாழ்க்கை மீது உனக்கு இருக்கும் பயத்தை போக்கி உன்னை உச்சத்தில் உயர வைப்பேன். என்னை முழு மனதோடு சரணாகதி அடைந்தால், இல்லறத்தாராக இருந்தால் மன நிறைவளிக்கும். லட்சியவாதிகளுக்கு சாதனை கைகூடும். இதற்காக மகானை போல நீ வாழ வேண்டும் என்று இல்லை. உன் மனசாட்சியின்படி யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலே போதும். இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டாலே உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர் இன்னும் சில நாட்களில் உன்னிடம் வந்து சேர்வார். இன்னும் சில நாட்களில் உன் வீட்டில் அதிசயங்கள் தொடரும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.